அதிகாரம் 5. அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் அவருடைய இரண்டாம் வருகையையும் பற்றி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போது இருக்கும், அது எப்படி இருக்கும் என்னும் சத்தியத்தை பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சடுதியாயிருக்கும். இரவிலே திருடன் வருகிற விதமாக நினையாத நேரத்தில் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதினால் இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாக இருக்கும். விசுவாசிகளாகிய நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை ஆகியவை நம்மிடத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும். நாம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். முடிவுரை.